வைகோ வந்து நேரடியாவே திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அப்போ அந்த கூட்டணி தோத்ததுனால தானே அவர் பேசுறாரு. அப்போ இதான சந்தர்ப்பவாதம். ஜெயிச்சிருந்தா அதை பேசியிருப்பீங்களா? தோத்துட்ட உடனே நாங்கள் வந்துட்டு அப்படி இப்படி திமுக அப்படி தான் பண்ணிச்சு எங்கள் அப்பா அழுதாரு கதறினாரு இதெல்லாம் ஏன் அவர் சொல்கிறாரு துரை வைகோ? மதிமுக தாவேக்காவுடைய சின்னத்துல போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தாவேக சின்னத்தில் போட்டிட்டாங்கன்னா அவங்க தாவேக காரணம் ஆகிடுவாங்களே. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டதுக்கு வந்துட்டு அவ்வளோ அடுவுறீங்கல்ல. அப்போ அவங்களோட சின்னத்தில் போட்டிட்டோம்னா அப்புறம் அதுக்கும் அழுவ வேண்டியது இருக்கும். இப்போ விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு பக்கம் வந்து திமுக முழுமையா ஆதரிக்கல, இன்னொரு பக்கம் நாங்கள் அமைச்சரவையில் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. விஜயை கடுமையாக எதிர்த்தவங்க தான் 2 கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இப்போ இவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது திருமாவளவனுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணும் அவருக்கு தெரியும். ஸோ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு நிலை, அந்த குழப்ப நிலையில தான் இப்போ எல்லாமே நடக்குது. இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் அங்கே போயிட்டு சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலே வந்துட்டு ஸ்டாலின் தான். இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவா இருக்கும்? விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் எப்படி அவர் ஓகே அப்படின்னம்னா வந்துட்டு இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிப்பாங்க, இல்லை அப்படின்னம்னா கட்டாயம் தப்பாங்க. திமுக வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுதான் உணரல. அதிமுகலேருந்து வர்றவங்க யார்? ஒரு ஒழிக்க நினைச்ச ஊழல்வாதிகள் தான் அவங்க. அப்போ அவங்க வர்றபோது அப்படி என்ன அவங்களுடைய அரசியல்? திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருக்கு. அவங்க எல்லாருமே விஜயை கடுமையாக எதிர்த்தவங்க. இன்னைக்கு வந்துட்டு விஜயை ஆதரிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஆட்சிமை எப்படி இருக்கணும்னா பிஜேபிக்கு உகந்ததாக தான். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், அரசியல் களத்தில் திடீர் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது. சட்டசபையில் விஜய் அவர்கள் வந்து அப்பாவை காணும்னு சொன்ன கதை, அதுக்கு எதிரொலியா KN நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க சீக்கிரமாவே சட்டசபைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை. எதனால சார்? காரணம் அப்படி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலே வந்துட்டு ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய இமேஜ், ஸ்டாலின் அரசனுடைய சாதனைகள், ஸ்டாலின் அப்படின்ற ஒரு லீடர்ஷிப்பு, இது 3 தான். அதனால தான் அவர் எல்லாமே, அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை நோக்கி திருப்புவார். அவர் சரியில்லை, அவர் காலத்தில் தான் நடந்துச்சு, அப்போ அவங்க சரி பண்ண தவறிட்டாங்க, இப்போ எங்களை கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே அவர் தடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய நிர்வாக திறமையின்மையை அதில் மறைக்கிறாரு ஒரு இடம். ஆனால் 40 நாளில் அதை நிரூபிக்கவும் முடியாது, அது வேறு கதை. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டாரு. அதுதான் ஹால்மார்க் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். அவர் என்ன விஜய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2500 கலைஞர், இவர் சொன்னார் ஸ்டாலின் 2000 2500 உரிமை தொகை, பேருந்துகள்லாம் வந்துட்டு போகலாம் பெண்கள் அப்படின்னாரா, இவர் வந்துட்டு எல்லா பெண்களும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் கிராஜுவேட்ஸ் வேலை கிடைக்கலையா அவங்களுக்கு 4000 ரூபாய், அப்புறம் ஒரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி 6 சிலிண்டர், இப்படி ஏகப்பட்டது சொல்லிட்டாரு. இப்போ அவரால் அது முடியலை. உடனே என்ன பண்ணுறாரு, நிதிநிலை வெள்ளை அறிக்கை, அப்புறம் மின்சாரம் வெள்ளை அறிக்கை, அப்புறம் அவருக்கு எதிராக வந்துருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஸ்டாலின் அங்கே போயிட்டு சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவரும் முடிச்சிட்டாரு. அவருடைய சாதனைகள் தான் விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சவால். அதை தாண்டணும். அதை தாண்டலை அப்படின்னம்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் செஞ்சது தான் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். ஸ்டாலின் சந்ததி ஒரு நிறுத்த முடியாது. ஏன்னா அதை ஒட்டி தானே எக்ஸ்டெண்டடாக அவர் சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க, 1000 ரூபா 2000 ரூபா 2000 சொன்னதை 2500 சொல்லிட்டாரு. ஆனால் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் ஸ்டாலின் சொன்னது தான் 5வது வகுப்பு வரைக்கும் காலை உணவு, அது 8வது வகுப்பு வரைக்கும், அது இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த பெண்கள் இல்லை ஆண்கள் மேல் படிக்க போனால் 1000 ரூபா, இந்த மாதிரி பல்வேறுபட்ட திட்டங்கள்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் கொடுத்துருக்குறாரு. அப்போது இவர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இவருக்கு பேர் கிடைக்காது. ஸோ ஸ்டாலின் வந்துட்டு விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சவால், அல்லது விஜய் எதிர்கொள்ளக்கூடிய சவாலே ஸ்டாலின் தான். அதனால் ஸ்டாலின் வந்துட்டு சட்டசபைக்கு வந்துட்டு பேசி எதுவுமே பண்ணுறதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. 2வது விஷயம், அவங்க தான் வந்துட்டு உதயநிதியை எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாங்களே, அவருக்கு வந்துட்டு இப்போ இந்த விஜயனுடைய இந்த மைனஸஸ் எல்லாம் அவர் கெயின் பண்ணுவார். அவர் கெயின் பண்ணி அவர் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ரிப்ளை, அவர் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு கேள்வி,
இப்படின்றத அவர் பண்ணிக்கிட்டே போவார். அதனால் ஸ்டாலின் அங்கே போகிறதுக்கான அவசியம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவா இருக்கும்? அது தாவேகாவுக்கா இல்ல திமுகவுக்கு இந்த தடவையாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா வந்து முதல்வர் எல்லா இடத்துலயும் சொல்றது மக்கள் தெரியாம ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றத. ஸோ அதனால அதை ப்ரூவ் பண்றதுக்காகவாவது திமுக வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இல்லை, கட்டாயம் அப்படின்றத விட இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னொரு எப்படியும் ஒரு 3-4 மாதம் 5 மாதமாவது ஆகும். ஒரு வேளை நடந்துச்சுன்னா, அது எத்தனை தொகுதியில் நடக்க போகுதுன்னு தெரியல. அது நடந்துச்சுன்னா எப்படி 4 மாதம் அதுக்குள்ளே விஜய் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாரு? ஸோ உழக்கூடிய ஓட்டு திமுகவுக்கா தாவேகாக்கான்றது இல்லை, விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே. விஜய் எப்படி அவர் ஓகே அப்படின்னோம்னா வந்துட்டு இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிப்பாங்க, இல்லை அப்படின்னோம்னா கட்டாயம் தப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். இதில் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, திமுக என்ன பண்ணுறதுன்றது ரெண்டாவது பட்சம் தான். அவங்க ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றத வந்துட்டு அவங்க வலிமையாக தான் எதிர்கொள்வாங்க. அது இருவேறுபட்ட கருத்து இல்லை, அதுதான். ஆனால் போன மாதிரி ட்ரெண்டு இவருக்கு ஏற்ற மாதிரி அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தானே இதுவும் பார்க்க முடியும். இல்லை, ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சிகள் வந்துட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவை, கட்டமைப்பு ரீதியாக வலிமையானவை. இவங்களது கட்டமைப்பு ரீதியாக வலிமையானதில்லை. ரெண்டாவது இவங்க ஒரு மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுதான் உணரல. அதிமுகலேருந்து நிறைய பேர் இவங்க சேர்க்குறாங்க, அது அவ்வளவும் இவங்களுக்கு ஒரு மைனஸ் தான். அதிமுகலேருந்து வர்றவங்க யார்? இவர் ஒழிக்க நினச்ச ஊழல்வாதிகள் தான் அவங்க. அப்போ அவங்க வர்றபோது அப்படி என்ன ஆகும் இவருடைய அரசியல்? இவங்க பிரச்சாரம் பண்ண போனாங்கன்னா திமுக சுலபமான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும். ஸோ இதுதான் பிரச்சனையே. ஓகே சார். அதே மாதிரி திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருக்கு. ஏன்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி வந்து இப்ப இல்லைன்றது உறுதியாயிருக்கு. இந்த நிலையில வந்து விசிகா வந்து வெளியேறன்னு சொல்லல, ஆனாலும் வைகோ அவர்கள் ஒரு கடுமையான சாடலை விசிகா மீது வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டை எப்படி எடுத்துக்கிறது சார்? திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வெளியே போயிருக்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு, அவங்க எல்லாருமே விஜயை கடுமையாக எதிர்த்தவங்க. இன்றைக்கி வந்துட்டு விஜயை ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதாக விஜய் நாங்கள் ஆதரிச்சோன்ட்டு. ஆனால் விஜய் அரசு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை அவங்க ஆதரிக்கக்கூடிய நிலையில் இல்லை. உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன் எதிர்த்து தான் போராடினாங்க. அதுக்கு தான் விஜய் ஆதரவு தெரிவித்தார். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டோடனே அவங்கள ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரே விட்டார் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 நகரங்களுக்கு டெண்டர் விட்டார். அது உடனே கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்துட்டோடனே அது டெண்டர் வித்துட்ரா பண்ணுறாரு. விஜய் வந்துட்டு ஃபார் ப்ரைவேட்டைசேஷன், ஏன்னா பாஜகவுடைய லைனை தான் அவர் எடுக்கிறார். அவர் அது வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ விஜயனுடைய ஒரு நடவடிக்கைக்கும் இவங்க எதிர்த்து பேசுவாங்க, இல்லை எதிர்ப்பாங்க. இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கிறதுக்கு முன்னாடி இவங்க எதிர்ப்பாங்க உள்ளிருந்து. அப்படி எதிர்க்க வரும்போது விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சங்கடமாகும். எத்தனை விஷயங்கள் அவர் திரும்ப பெறுவார், அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜய் வந்துட்டு பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இவங்களெல்லாம் சொன்னாலும் கூட, காமராஜர்லாம் சொன்னாலும் கூட, அவருடைய ஐடியாவில் அவருடைய போல கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, ஆட்சிமை எப்படி இருக்கணும்னா பிஜேபிக்கு உகந்ததாக தான் அது இருக்கும். அது சொல்லிட்டார்ல, நாங்கள் எல்லாத்துக்கும் பிஜேபியோட சண்டையெல்லாம் போட மாட்டோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம்னு. அப்போ மோடி என்ன சொல்கிறாரோ வளர்ச்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதே தான் இவரும் செய்ய போகிறாரு. அப்போ இப்படி செய்யும் போது அப்படி என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதுதான் அவருக்கு பிரச்சனையே. ஸோ இதை வந்துட்டு இவங்க ஆதரிக்க மாட்டாங்க, எதிர்ப்பாங்க. குறிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கட்டாயம் இதை எதிர்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போது பெரும்பான்மை ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து டெஸ்ட் ஆகி பெரும்பான்மை இழக்க வேண்டியது ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா அவங்க மறுபடியும் 21 பேர் இந்தாண்ட சேர்த்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 பேர்னு வச்சுக்கோங்க, 4 பேர் வந்துட்டு பதவி விலகிட்டாங்க. இவரோட 5 பேர், இவரோட சேர்த்து விஜயபாஸ்கரோட சேர்த்து 5 பேர். அப்புறம் இவருடைய ஒரு பதவி ஒன்று 6. ஸோ அந்த 5 பேருக்கும் வந்துட்டு தேர்தல் நடக்குமான்றது கஷ்டம். ஏன்னா இவங்க 5 பேருமே வந்துட்டு எதிர்த்து வாக்களித்த அந்த கணமே அவங்க பதவி இழந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய ரெசிக்னேஷனை அவங்க கொடுக்க முடியாது. அதை அக்செப்ட் பண்ணது சபாநாயகர் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஸோ அதனால் அதை எப்படி கரெக்ட் பண்ண போகுது நீதிமன்றம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் தேர்தல் எத்தனை இடங்களில் நடக்குன்றது முதல் கேள்விக்குறி. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்துட்டு இது ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இப்போ விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு பக்கம் வந்து திமுக முழுமையாக ஆதரிக்கல, இன்னொரு பக்கம் நாங்கள் அமைச்சரவையில் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கண்டிப்பாக தாவேக்கால இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? தாவேக்கால கூட்டணியால் போனவங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. என்னன்னா, விஜயை கடுமையாக எதிர்த்தவங்க தான் 2 கம்யூனிஸ்ட்டுகளும்
முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இப்போ இவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க, பங்கேற்கிறாங்க. இப்போ வந்துட்டு விஜய் செய்யக்கூடிய எல்லாத்தையும் இவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். ஒரு தாவகக்காரனாகவே மாறிடணும். இவங்க மாற முடியலன்னா அவங்களோட ஒட்ட முடியாது, கூட்டணிக்கும் போக முடியாது, விஜயோட கூட்டணிக்கும் போக முடியாது. கட்சியில் என்ன பிரச்சனை விசிக்காக என்ன அப்படின்னோம்னா, கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைலே வந்துட்டு நம்ம தாவேக்காவோட இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது திருமாவளவனுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் மந்திரி சபையில் பங்கேற்றுருக்கிறாங்க. ஸோ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு நிலை, அந்த குழப்ப நிலையில தான் இப்போ எல்லாமே நடக்குது. இப்போ வைகோ வந்து நேரடியாகவே திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அதுக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப நாளாகவே அவர் அப்படி தான். ஆனால் கூட்டணிக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. அப்போ இல்லைல்ல, அப்போ ஜெயிச்சிருந்த அவர் பிரசாத் தானே இருப்பார். அப்போ அந்த கூட்டணி தோற்றதுனால தானே அவர் பேசுகிறாரு. அப்போ இதான சந்தர்ப்பவாதம். ஜெயிச்சிருந்தா அதை பேசியிருப்பீங்களா? இல்லை. தோத்துட்ட உடனே நாங்கள் வந்துட்டு அப்படி இப்படி திமுக அப்படி தான் பண்ணிச்சு, எங்கள் அப்பா அழுதாரு கதறினார், இதெல்லாம் ஏன் அவர் சொல்கிறாரு துரை வைகோ? நீங்கள் தடித்த சின்னத்தில் நிற்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னோம்னா கமல்ஹாசன் மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நின்னாங்க, பானை சின்னத்தில். 2 கம்யூனிஸ்டுகளும் அவங்களுடைய சின்னத்தில் தான் நின்னாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்தில் தான் நின்னாங்க. நீங்கள் மட்டும் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா தேர்தல் செலவு முழுவதும் திமுக பார்த்துக்கிறாங்க, இதுதான் விஷயம். ஸோ ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய எம்எல்ஏவை ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர் போய் டீல் போட்டு வந்துட்டார் விஜயோட, நாங்கள் ரிசைன் பண்ண வைக்கிறோம், எங்களை வந்துட்டு தாவேகா கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஆனால் மதிமுகவாகவே போட்டியிடத்துக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் தயாராக இல்லை. விஜய்க்கு என்ன வேணும்னா நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கக்கூடியவங்க எல்லாருமே தாவேகாவாக இருக்கணும். ஏன்னா அவருடைய கட்சி பலம் பெறணும், முழுமையான பெரும்பான்மை வந்தால் தான் அவர் 3 வருஷமாவது ஓட்ட முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை தாண்டி ஒன்று விஜய் ஆட்சியெல்லாம் நீடிக்கிறது கஷ்டம். அது வரைக்கும் நீடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே கஷ்டம் என்ன அப்படின்னோம்னா, அவருக்கு இன்னொருத்தர் வந்துட்டு கட்சியை வந்துட்டு தன்னோட கூட்டணிக்கு நான் ஆதரிக்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு உதவுங்கன்னா அவர் உதவ மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தான். மதிமுக இப்போ வெளியேறினாலும் தாவேக்காவுடைய சின்னத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தாவேகா சின்னத்தில் போட்டிட்டாங்கன்னா அவங்க தாவேகா காரணம் ஆகிடுவாங்களே. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டதுக்கு வந்துட்டு அவ்வளோ அடுவுறீங்கல்ல. அப்போ அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டோம்னா அப்புறம் அதுக்கும் அடவு வேண்டியது இருக்கும். கட்சி போயிடுச்சுல்ல, கட்சியினுடைய அடையாளம் போயிடுச்சுல்ல. நீங்கள் ஒரு சுயேட்சை சின்னத்திலையும் ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டிங்கனாலும் மதிமுகன்ற ஒரு பேரில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களை அனுமதிக்கணுமே அவர். அதான் அவருக்கு இருக்கிற சிக்கல், வைகோக்கு இருக்கிற சிக்கல். சட்டசபையில வந்து நம்ம புதுசு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்டுகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்ததா பார்க்க முடியுது. ஏன்னா அறநிலைத்துறையில இவ்வளவு கோடி எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணீங்கன்னு அங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ நம்ம புதுசுன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா? அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ரமேஷ் சொச்சத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ அது குன்னூரில் வந்துட்டு எவ்வளோ பேர் வருவாங்க? அவர் சொன்னதுக்கு 500 பேர் தான் வரக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அப்போ குன்னூரில் மற்றபடி சுற்றுலாக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? அவங்கெல்லாம் காரை நிறுத்துறது எங்கே நிறுத்துவாங்க? அப்போ அந்த காரை நிறுத்துறதுக்குள்ளே வரக்கூடிய வருவாய் அந்த கோயிலுக்கு தானே போகுது. அவங்க யோசிக்கலை. 2வது நீங்கள் வந்துட்டு பர்மா பஜாரு, பாண்டி பஜாரு, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வேறு. இங்கே வந்துட்டு ஊட்டி, குன்னூர் இந்த இடத்துல கட்டி விட போடக்கூடிய அந்த கடைகள்லாம் வேறு. அந்த கடைகள்லாம் என்ன விற்கும்? அங்கே உள்ளூரில் தயாரிப்புகள்லாம் விற்கும். சரிதானா? ஏன் அதுக்கு செலவு பண்ணக்கூடாது? ஸோ இது வந்துட்டு அந்த சட்டத்துக்கு, அதான் சேகர் பாபு இதை வந்து பதில் சொன்னார். சட்டத்துக்கு உட்பட்டு தானே அது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம். அதை எப்படி நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு யார் இதை பற்றி எழுதி கொடுத்தானோ அதே ஆள் தான் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கு மாதிரி அவர் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு அவர் பதில் சொல்ல போகும்போது சபாநாயகர் அவருக்கு இடம் கொடுக்கல, விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவருக்கு நேரம் கொடுக்கல. இது இப்படி போயிடுச்சு. உண்மையில் என்ன அப்படின்னோம்னா, கோயிலினுடைய அந்த நிதியை வந்துட்டு பொது காரியங்களுக்கு செலவு பண்ணலாம். இப்போ வடபழனி கோயில் இருக்குது, அதுலேருந்து அந்த வருவாயை வச்சு பக்கத்தில் ஒரு திருமணங்கள்லாம் நடத்துறதுக்கு அதே மாதிரியான ஒரு ஹாலில் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு 4-5 அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டி விட்டுருக்காங்க. அது தவறா? அவர் நகராட்சி துறைக்கு இதை கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அறநிலைத்துறையிலேருந்து எடுக்கிறீங்க? அங்கே தேவையானதே வந்து கழிப்பறை வசதி இருக்கணும், குடிநீர் இருக்கணும், மக்களுக்கு அத்தியாவசிய தேவை அதுதானே, அதை ஏன் பூர்த்தி செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி. இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள்லாம் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில். அந்த பெரிய கோயில்கள் நீங்கள் நீண்ட நேரம் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் கழிப்பறை வசதி,
குடியலறை வசதி, தங்குமிடம் எல்லாம் இருக்கா? திருத்தணி போயிருக்கீங்களா? எவ்வளோ இருக்குது? திருப்பதி போயிருக்கீங்களா? எவ்வளோ இருக்குது? திருச்செந்தூர் போயிருக்கிறீங்களா? எவ்வளோ இருக்குது? பழனி போயிருக்கீங்களா? எவ்வளோ இருக்குது? சின்ன சின்ன கோயில்களில் இது இருக்கவே இருக்காது. இந்தியாவில் எங்கே போனீங்கனாலும் சரி, ஒரே ஒரு விநாயகர் கோயில், ஒரே ஒரு முருகர் கோயில் அங்கே இருக்காது. என்ன கும்பிட்டுட்டு வெளில வந்துடுவாங்க, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆனால் இவர் வந்துட்டு ஒரு காரணத்தை காட்டுறாரு. ரொம்ப சிம்பிள். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்னது? கோயில் பணத்தில் வந்துட்டு எடுத்து வெளியில் எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. அப்போ கோயிலுக்குள்ளே என்ன செலவு பண்ணியிருக்கீங்க? கோயிலுக்கு தேவையானது எல்லாமே நடக்குதா? திருவிழா நடக்குதா? கோயிலுக்குள்ளே தேவையான அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குதா? குடமுடுக்கு நடக்குதா? அப்புறம் கோயிலுடைய பிரசாதம் மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கா? அப்புறம் உண்டியல் பணத்தை எடுத்து தானே வந்துட்டு அந்த பூசைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் நடக்குதா? தீபம் ஏற்றப்படுகிறதா? இவ்வளோ தான். சம்பளம் வந்துட்டு அரசு பணத்தில் தான் கொடுக்குறாங்க அவங்க அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம். அப்போ இவ்வளோ விஷயமும் இங்கே நடக்கிறது தான். நடக்காது எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு காரணத்தை காட்டி அதை நிறுத்துறாங்க. நிறுத்துறதுக்கு அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அவர் பேசுகிறாரு. இவ்வளவு தான். அது அவருடைய வாய்ஸ் இல்லை. அந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும். யாரை சொல்கிறீங்க சார்? ரமேஷ். இல்லை சார், அந்த வாய்ஸ் அவருடையது இல்லை. அதான் அவர் பேசுகிறாரு. அந்த விளக்கம் அவருடையது இல்லைன்னு கொஞ்சம் நாளில் தெரியுன்றார். ஓகே சார். ஆனால் தொடர்ந்து வந்து தாவேக்கான சொல்கிறாங்க, திமுகவில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, அதை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவோம், எங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தான் கொண்டு வரதுல உறுதியாக இருக்கும் அப்படின்றத சட்டமன்றத்தில் விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயமும் ரொம்பவே சர்ச்சையாச்சு. இதுக்கு ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறது சார்? பார்ட்டி ஃபண்டு திமுக தானே வாங்கிச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள். அதானே உங்களுடைய இன்டென்ஷன். ஏன் திமுகன்னு சொல்லலை? அவங்கள தானே குறிப்பிட்டு சொல்கிறாங்க சார். எங்கே குறிப்பிட்டாங்க? நாங்கள் இல்லவே இல்லைன்னு ஆதவர்ஜன் அடித்து சொல்கிறாரு. நாங்கள் ஒன்றும் அவங்கள சொல்லவே இல்லை, அவங்க தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க அதனால தான் எந்த கட்சின்னு கேட்டாங்க. கேட்டால் அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. ஒரு 6 மாதம் போட்டோம். இவங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்கல்ல, எங்கேருந்து கட்சி நடத்துவாங்க? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். எப்படி கட்சி நடத்துவாங்க? அவங்க கட்சி நிதி ஒருத்தருக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்களா எம்எல்ஏக்களுக்கு? அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. 50 லட்ச ரூபா எங்கேருந்து கொடுத்தீங்க? எல்லாருக்கும் ஒரு கார் போகிறது இருக்கு, எங்கேருந்து இருக்குது? தேர்தல் அப்போ செலவு கூட பண்ண தெரியாத, பரப்புரை கூட பண்ணுறதுக்கு போகாதவங்க தான் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கீங்க. இப்போ மட்டும் எப்படி எல்லாம் வந்துருக்குது உங்களுக்கு? எங்கேருந்து கொடுக்குறாங்க? யார் கொடுக்குறாங்க? ஸோ அரசியல் கட்சின்னு நீங்கள் ஒரு கட்சி நடத்துனீங்கனாலே அதற்கான சோர்ஸு, ஃபண்டிங் எங்கேருந்து வருது? வந்து தான் தீரும். அது ஊழலாக தான் இருக்கும். அதில் தாவேக்காவால் எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படின்னா கட்சியை நீங்கள் நடத்த முடியாது. வெளியில் இருந்துட்டு தவறான வழியில், முறை தவறிய வழியில் ஃபண்டை கலெக்ட் பண்ணதை நீங்கள் கட்சியை நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்னு சொல்லுங்கள். எம்எல்ஏ ஆனவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வழியிலேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எம்எல்ஏக்குரிய சம்பளம் உண்டு, மந்திரிக்கு சம்பளம் உண்டு, பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். அதனால தானே போயிட்டு செங்கல் சூளையில் போய்ட்டு காசு கேட்டாங்க இல்லையா? 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடினார்ல விஜய். 10 ரூபா இப்போ 20 ரூபா வாங்குறாங்களே, எப்படி அது? ஆனா மதுவிலக்குத்துறை அமைச்சர் வாங்கக்கூடாது அப்படின்னு கடுமையா சொல்றாங்க. கூடாது இல்லைங்க, வாங்குறது இன்னைக்கு 40 நாள்ல அந்த வாங்குறது நிறுத்தப்பட்டிருக்கணும். நிறுத்தப்பட்டிருக்கான்னு கேட்குறேன் நான். திருவாரூரில் போயிட்டு மூட்டைக்கு 40 ரூபா விவசாயிகள்கிட்ட கொள்முதல் அப்போ வாங்குறாங்க அப்படின்ட்டு விஜய் பேசினார். இப்போ அதே அவருடைய உணவு அமைச்சர் வெங்கட்ரமணன் போயிட்டு என்ன சொல்கிறாரு? அவங்க வந்துட்டு டாய்லெட் வசதிக்காகவும் ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிறதுக்காக தான் அதை வசூல் பண்ணுறாங்க. எத்தனை ஆண்டுகளா? ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? நம்மளுக்கு ஊழலை பற்றி தெரியாது இன்னும். ஊழல் மட்டும் இல்லை அப்படின்னோம்னா, பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னோம்னா, அரசு இயந்திரம் இவங்களுக்கு உதவுறதுக்காக இருக்கக்கூடியது அரசு இயந்திரம் உதவாது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும். ஆனா இதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அரசியல்லே இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? ஊழலை ஒழிக்கிறதுக்கான அதற்கான அக்கறையோ அவசியமோ விஜய் கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன். விஜய் அப்படிப்பட்டவரெலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சேரக்கூடிய அதிமுககாரங்களாம் யார்? ஊழல்ன்றது ஒரு பர்சன் தானுங்க. பர்சன்லேருந்து தானே வருது. அது அந்த பர்சனெல்லாம் இவர் சேர்த்துக்கிறாருன்னு அர்த்தம் சொல்லுங்கள். இவர் போய்ட்டு சோஃபாவோட போய் சந்திச்சார். ஏன் சந்திச்சார்? அதுக்கான அர்த்தமே எனக்கு தெரியாதுன்னு சட்டசபையில் சொல்கிறாரு. அப்போ இவர் எப்படியாப்பட்ட ஆடு? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாதாம்மா? அவருக்கு தெரியாதே எல்லாம் நடக்குதாம்மா? ஏற்றுக்கொள்ள முடியாது.